யாராவது ஒருத்தர் கணவர் இறந்ததுக்கப்புறமா மனைவி இருப்பாங்க. அவங்க தாலியை கழட்டி வச்சிடுறாங்க. தாலியை கழட்டி வைக்கலாமா? வைக்கக்கூடாதா? அப்படின்னு சொல்லி ஒரு விதண்டாவாதமான கேள்வி கேட்டிங்கன்னா, வைக்கணுங்கிற அவசியமே கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் 25 வருஷம், இல்லை 22 வருஷம், இல்லை 21 வருஷம் அப்பா அம்மாவோட வாழ்ந்திருக்கீங்க. அப்பா அம்மாவோட வாழும்போது தாலிங்கிறது ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு பின்னாடி தான் தாலிங்கிறது கட்டப்படுகிறது. தாலிங்கிறதுன்னா தாள ஓலைன்னு அதுக்கு பேர். இந்த ஒரு காலத்தில் வந்து ஓலையில் வந்து இவள் எனக்கு மனைவின்னு சொல்லி ரஜபுத்திர வீரர்கள் வந்து கடத்திக்கிட்டு போனாங்க. அதுக்காக இவ எனக்கு உரிமையானவள்னு சொல்லி கட்டப்பட்ட ஒரு அடையாள சின்னம் தான் தாலிங்க. அதுக்கு வந்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வந்து அதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு மிகப்பெரிய விசேஷமான மந்திரங்கள் கிடையவே கிடையாது. யாராவது இருந்தால் சொல்லுங்கள், நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். விசேஷமான மந்திரங்கள் தான். மாங்கல்யம் தந்துனா நேனா மவ ஜீவன ஹேதுனாம் அப்படின்னா, நான் வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவளோட நான் வாழ்க்கையில் வந்து நான் வந்து ஜீவனம் பண்ணுறதுக்கு வந்து நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லக்கூடியது அர்த்தமே தவிர வேறு எந்த அர்த்தமும் அதில் கிடையாதுங்க. ஸோ அதில் வந்து பெரிய சென்டிமெண்ட்லாம் வச்சுக்காதீங்க. சரி, நீங்கள் வந்து ஒரு வேளை உங்களுக்கு வந்து தாலி கட்டி அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி கணவர் சீக்கிரம் இறந்துட்டாருன்னா, அந்த தாலியை கழட்டி கொண்டு போய் சென்னையில் இருக்கவங்களா இருந்தால் திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில், இல்லைனா மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில், இல்லைனா திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலில் போட்டுருங்க. வெளியூரில் இருக்கவங்களா இருந்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில், அது மாதிரி இடத்துல போட்டுருங்க. அதை நீங்கள் கையில் மோதிரமாக பண்ணி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சென்டிமெண்ட் ஃபீலிங் உங்களுக்குள்ளே இருக்குங்க. இது வந்து நான் சொல்கிறது வந்து மன சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை மோதிரமாக பண்ணி போட்டு இது அம்மாவோட தாலி, அம்மாவுக்கு கணவர் வந்து சீக்கிரம் இறந்துட்டார், இல்லை மாமியாருக்கு வந்து கணவர் சீக்கிரம் இறந்துட்டாருங்கிற அந்த ஃபீல் இருக்குது பாருங்கள். அந்த ஃபீல் தாங்க உங்களை பாதிக்கும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு கூட பார்த்தீங்கன்னா சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி எட்டி எட்டி பார்த்து பார்த்து சாமி கும்பிடுவாங்க. எதுக்கு அது? தேவையில்லாத வேலை. ஒரு வாட்டி சாமி பார்த்தீங்களா, வாங்க, அந்த அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சும்மா நீங்கள் எட்டி எட்டி திருப்பி பார்த்து நீங்கள் சாமி கும்பிட்றதுனால உங்களுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் ஒன்றும் சாமி உங்களை மட்டும் தனிப்பட்ட முறையில் அருள்லாம் புரிஞ்சிட மாட்டார். உங்கள் மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் கோவில், அதுதான் நல்லா புரிஞ்சுக்குங்க. உள்ளமே பெருங்கோயில் ஊனிடமே ஆலயம் தெல்ல தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம்னா, உயிர் தான் கடவுள். அதோட தான் நீங்கள் வந்து சும்மா போயிட்டு இந்த சென்டிமெண்ட்டை, இது வந்து இந்த தாலி விஷயம் வந்து சென்டிமெண்ட் தாங்க அது. நீங்கள் அதை கொண்டு கோயிலில் உண்டியலில் போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதை நீங்கள் மோதிரமாக பண்ணி போடணும், திருப்பி அதை அடுத்தது உங்களுக்கு தாலியாக பண்ணி போடணுங்கிற அவசியம்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது.